2025ல பிப்ரவரியும் வந்தாச்சு. இன்னும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலையா? நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒரு 3 பிளான் பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒண்ணு வந்து மியூச்சுவல் ஃபண்ட், 2வது வந்து ஸ்டாக், 3வது வந்து பாண்ட்ஸ் ஆர் எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க ஆவரேஜா உங்களால வந்து 12% உங்களால எடுக்க முடியும். அதே மாதிரி ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க வந்து எடுக்க முடியும். சேம் லைக் பாண்ட் ஆர் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்றீங்கன்னா அப் டு 7 to 8% ஆஃப் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஒரு 5000 ருபீஸை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு நீங்க ரிட்டர்ன் இன்வெஸ்ட் பண்றீங்க. அதே மாதிரிதான் ஸ்டாக்ஸ்லயுமே ஒரு ஸ்டாக்கை நீங்க சூஸ் பண்ணி 5000 ரூபாய் ஒவ்வொரு மந்த்தும் 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. பாண்ட்ஸ்லயுமே ஆர் உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்ல 5000 பெர் மந்த் இன்வெஸ்ட் பண்றீங்க. பட் உங்களுக்கு கிடைக்க போற ரிட்டர்ன் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா 14,73,000 உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 20 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். அண்ட் எஃப்டில பாத்தீங்கன்னா 9,16,000 வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இது நீங்க என்னன்னா மெயினா வந்து ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இயர்லி அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிட்டையர் இயர்லி. ஸோ கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்டை இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க.